அமெரிக்கன் ரெவல்யூஷனரி வார். அக்டோபர் 19, 1781 அன்று பிரிட்டிஷ் தளபதி லார்ட் சார்லஸ் கார்ன்வாலிஸ் அமெரிக்காவின் ஜார்ஜ் வாஷிங்டனின் படைகளிடம் யார்க்டவுனில் சரணடைந்தார். இந்த சரணடைவு அமெரிக்கா ஒரு சுயாட்சி நாடாக உருவாவதற்கான வழியை திறந்தது. 1775 பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக 13 அமெரிக்க காலனிகள் கிளர்ந்தெழுந்தன. இதையடுத்து பிரிட்டனுக்கு எதிரான அமெரிக்கன் ரெவல்யூஷனரி வார் தொடங்கியது. 1776 ஜூலை 4 அன்று தாமஸ் ஜாஃபர்சன் தலைமையில் டிக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் என்ற சுதந்திர பிரகடனம் வெளியிடப்பட்டது. இதன் மூலம் அமெரிக்கா பிரிட்டிஷ் ஆட்சியிலிருந்து தனித்து புதிய நாடாக தன்னை அறிவித்தது. இதனைத் தொடர்ந்து பிரிட்டிஷ் படைகளுக்கும் அமெரிக்க படைகளுக்கும் இடையே பல்வேறு பகுதிகளில் போர் நடைபெற்றது. ஆரம்பத்தில் பிரிட்டிஷ் படைகள் சில வெற்றிகளை பெற்றன. நியூயார்க், பிலடெல்பியா போன்ற நகரங்களை கைப்பற்றினர். ஆனால் 1778க்கு பிறகு அமெரிக்கர்களுக்கு பிரான்ஸ் ஆதரவளிக்க தொடங்கியது. இது போரின் போக்கை முற்றிலும் மாற்றியது. 1781 ஆண்டில் ஜெனரல் சார்லஸ் கார்ன்வாலிஸ் தலைமையிலான பிரிட்டிஷ் படைகள் தெற்கு மாநிலங்களில் வெற்றி பெற்று வடக்கு நோக்கி நகர்ந்தனர். கார்ன்வாலிஸ் தனது படைகளுடன் வர்ஜீனியாவின் யார்க்டவுன் பகுதியில் முகாமிட்டார். கடல் வழியாக பிரிட்டிஷ் கடற்படையின் உதவி கிடைக்கும் என அவர் எதிர்பார்த்தார். ஆனால் பிரெஞ்சு கடற்படை சேசபிக் பே பகுதியில் பிரிட்டிஷ் கடற்படையை தோற்கடித்ததால் கார்ன்வாலிஸுக்கு கடல் வழி உதவி தடைப்பட்டது. அப்போது அமெரிக்க பிரெஞ்சு கூட்டணி படையின் சுமார் 17,000 வீரர்கள் யார்க்டவுனில் முகாமிட்டிருந்த கார்ன்வாலிஸ் படைகளை முற்றுகையிட்டனர். பிரிட்டிஷ் படையில் சுமார் 8,000 வீரர்கள் மட்டுமே இருந்தனர். இரு தரப்பினருக்கும் இடையே கடுமையான சண்டை நடைபெற்றது. போதிய படைபலம் இல்லாமல் திணறிய பிரிட்டிஷ் தளபதி கார்ன்வாலிஸ் தப்பிச் செல்ல முயன்றும் முடியவில்லை. இதையடுத்து 1781 அக்டோபர் 19 அன்று கார்ன்வாலிஸ் தனது படைகளுடன் சரணடைந்தார். அன்று மதியம் சரணடைவு ஆவணங்கள் கையெழுத்திட்ட பிறகு பிரிட்டிஷ் மற்றும் ஹெசியன் படைகள் அவர்களின் ஆயுதங்களை கீழே வைத்து தோல்வியடைந்த படை என்று பொருள்படும் தோல்வியுற்ற படை என்ற இசையுடன் சரணடைவு அணிவகுப்பில் கலந்து கொண்டனர். பிரிட்டிஷ் படைகள் அவர்களின் போர்க்கொடிகளை மூடி வைத்திருந்தனர். கார்ன்வாலிஸ் நோய்வாய்ப்பட்டதாக கூறி தனிப்பட்ட முறையில் வர மறுத்ததால் அவரது துணை தளபதி பிரிகேடியர் ஜெனரல் சார்லஸ் ஓஹாரா சரணடைவை முறைப்படி நிறைவேற்ற முயன்றார். ஜெனரல் ஓஹாரா சரணடைவதன் அடையாளமாக தனது வாளை முதலில் பிரெஞ்சு தளபதி ரோச்சாம்பியூவிடம் நீட்டினார். அவர் ஜார்ஜ் வாஷிங்டனை சுட்டிக்காட்டினார். வாஷிங்டனும் வாளை ஏற்க மறுத்து முன்பு ஒரு போரில் பிரிட்டிஷ் படைகளிடம் சரணடைந்தவரான தனது துணை தளபதி பெஞ்சமின் லிங்கரிடம் சரணடைவை ஏற்கும்படி கூறினார். தோல்விக்கு பிறகு பிரிட்டிஷ் அரசாங்கம் போரை தொடர வேண்டாம் என்று தீர்மானித்தது. அமைதி பேச்சுவார்த்தைகள் தொடங்கின. 1783 செப்டம்பர் 3 அன்று பாரிஸ் அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தானது. பிரிட்டன் அமெரிக்காவின் சுதந்திரத்தை அங்கீகரித்தது. இதன் மூலம் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா எனும் சுயாட்சி நாடு உருவானது. இவ்வாறு யார்க்டவுன் போர் ஒரு படையின் வெற்றியை தாண்டி ஒரு புதிய ஜனநாயக நாட்டின் பிறப்பை உலக வரலாற்றில் அறிவித்தது.